வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் மிக முக்கியமான நம்முடைய வாழ்வியலை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பேசப்போகிற ஒரு விஷயம், அதாவது இந்த வாரத்தில் நாம் இதை பற்றி பல்வேறு விஷயங்களை உங்களிடம் உரையாடலாம் என்று நினைக்கிறேன். அதில் நம்முடைய முதன்மையான பொருளாக நாம் கருதுவது என்பது டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒரு உறவு எப்படி மோசமாகிறது, ஒரு உறவை மோசமாக்குவதற்கு நாம் என்ன செய்கிறோம். இதுதான் இன்றைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம். இதிலே மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு உறவை மோசமாக்குவதற்கு பல்வேறு விதமான காரணிகள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். அந்த காரணிகளை நாம் தெரிந்து கொண்டால் நம்ம நல்லா தானே இருக்கோம், ஏன் நம்மக்கிட்ட அவங்க சரியாக பேச மாட்டேங்கிறாங்க, நம்ம நல்லா தானே நடந்துக்கிட்டோம், நம்ம ரொம்ப பொறுப்பாக தானே இருக்கோம், ஆனால் கூட ஏன் நம்மளை பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வெறுப்புடன் நடத்துகிறாங்க, இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்குள்ளேயே இருக்கலாம். அப்போது இந்த உறவை டாக்ஸிக் ஆக்கக்கூடிய மோசமாக்கக்கூடிய அம்சங்கள் என்ன, இதையெல்லாம் தான் நம்ம இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமாக முதன்மையான விஷயமாக சொல்லக்கூடியது தொடர்ச்சியான விமர்சனம், கிரிட்டிசிசம், அல்லது தமிழில் நாம் மிகவும் எளிமையாக சொல்வது என்று சொன்னால் மட்டம் தட்டுதல். இது நிறைய பேரிடம் ஒரு பழக்கமாக இருக்கிறது. ஒருவர் என்ன வேலை செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிப்பார்கள். நீ பேசுனது தப்பு, நீ இதை இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, நீ ஏன் அதை செய்யலை. இதை பார்த்திங்கன்னா சில நியாயமான காரணங்களுக்காக சொல்வதில் தவறு கிடையாது. ஆனால் ஒருவர் என்ன செய்தாலுமே அவர் அதை தவறாகத்தான் செய்வார் என்று ஒரு அனுமானத்தை உருவாக்கி கொண்டு அந்த அனுமானத்தின் அடிப்படையில் அவரை தொடர்ந்து விமர்சனத்திற்கு உள்ளாக்குவது. இது அலுவலகமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி, அது ஒரு உறவை வெகு சீக்கிரம் மோசமாக்கிவிடும். அது எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருந்தாலும் அதை ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு கொண்டு போய்விடும். சில பேர் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னால், நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கிறோம், நம்ம அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறோம், ஆனால் அதுக்கப்புறம் ஏன் அவங்க நம்மளை மோசமாக நடத்துகிறார்கள் அல்லது அவர்கள் என்றெல்லாம் அவர்கள் நினைக்கக்கூடும். அல்லது ஏன் நம்மக்கிட்ட மரியாதை குறைவாக நடந்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கக்கூடும். அதாவது நீங்கள் ஒருவரை எப்படி பார்த்து கொள்கிறீர்கள் என்பது முக்கியமே அல்ல. ஒருவருக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம், பொருள் கொடுக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தால் அவர்களிடம் நீங்கள் ரொம்ப பொறுப்போடு நடந்து கொள்ளலாம், எல்லா கடமைகளையும் நீங்கள் செய்யலாம், அது வேறு. ஆனால் ஒருவரை அவருடைய செயல்களுக்காக நீங்கள் கௌரவப்படுத்தாவிட்டாலும் அவர்களை தொடர்ந்து அவமதித்து கொண்டே இருப்பது என்பது அவர்களை தன்னம்பிக்கை இல்லாதவர்களாக மாற்றிவிடும். இன்னொன்று, தன்னால் எதுவுமே செய்ய முடியாதோ என்கிற ஒரு மனநிலையை அவர்களிடம் உருவாக்கிவிடும். இதை சிலர் தெரிந்தோ தெரியாமலோ இதை செய்கிறார்கள். அல்லது சிலர் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது எனக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு எதுவும் தெரியாது என்கிற மனநிலையிலிருந்து இதை செய்பவர்களும் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சிலர் வேகமாக சிலவற்றை கற்றுக்கொள்வார்கள், சிலர் சற்று மெதுவாக கற்றுக்கொள்வார்கள். அது அவரவர் உருவான விதம், அவர்களுடைய மன அமைப்பு, அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய உடல் ஆற்றல், மன ஆற்றல் எல்லாவற்றோடும் தொடர்புடைய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் தொடர் விமர்சனங்களின் மூலமாக நீங்கள் எதுவுமே செய்யப்போவது கிடையாது. ஒருவருக்கு வழிகாட்டுவது என்பது வேறு, ஒருவரை அவமதிப்பது என்பது வேறு, ஒருவருக்கு ஒன்றை கற்றுத்தருவது என்பது வேறு, உன்னால் எதுவுமே செய்ய முடியாது என அவரை தன்னம்பிக்கை இழக்க செய்வது வேறு. ஒரு உறவு மோசமாவதில், கெட்டுப்போவதில் இடையறாமல் செய்கிற இந்த விமர்சனங்கள் என்பது மிக முதன்மையான பங்கை வகிக்கின்றன. விமர்சனங்களால் பயனில்லை, நாம் வழிகாட்டுவோம். அதுதான் நாம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த செயலாக இருக்கும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. நாம் கடந்த முறை, அதாவது திருமணத்தில் ஒவ்வொருவருடைய பங்கும் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருமணத்தில் குழந்தைகளுடைய பங்கு என்ன, குழந்தைகள் எவ்வாறு இதில் பங்கேற்கின்றது, அந்த திருமண மனவாழ்வில் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், அதாவது பொதுவாக சில பேர் என்ன கூறுகின்றார் என்றால், அதாவது நான் இந்த குழந்தைக்காகத்தான் வாழ்கின்றேன், இந்த குழந்தை இல்லை என்றால் நான் மடிந்திருப்பேன், நான் எங்கேயோ போயிருப்பேன், விவாகரத்தை வாங்கியிருப்பேன், நான் என்னுடைய நிலைமை இறந்து போயிருப்பேன், இல்லை வேறு எங்கேயோ நான் போயிருப்பேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கின்றேன் என்று கூறுகிறார்களே, இது சாத்தியமா? இதில் உண்மை இருக்கின்றதா? இது அர்த்தம் இருக்கின்றதா இல்லையா? இது வெறும் பூச்சுதானா இல்லை உண்மையா என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது
குழந்தை இருக்கின்றது. அதாவது குழந்தைகள் பெற்றோரிடம்தான் வளர வேண்டும் என்ற கருத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக குழந்தைகள் பெற்றோரிடம் தான் வளர வேண்டும். ஆனால் அந்த பெற்றோர்களை அது தினம் தினம் சண்டையிட்டு கொண்டும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்தி கொண்டும் அதை அசிங்கப்படுத்தி கொண்டும் கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசிக்கொண்டும் இருவரும் அடிக்கடி தினம் தினம் சண்டையிட்டு கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? ஒரு செக்யூரிட்டி இருக்கின்றதா? அந்த குழந்தைக்கு ஒரு செக்யூரே இருக்காது, பாதுகாப்பின்மை இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி, அதாவது மன வளர்ச்சி இருக்கும், மன முதிர்ச்சி இருக்கும். அது இரண்டும் இந்த இரண்டுமே சீராக இருக்காது. அப்பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும், யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், அதாவது சில பெற்றோர்களை கூறுகின்றார்கள் குழந்தைகள் முன்னிலையில், நான் உனக்காகத்தான் வாழ்கின்றேன், உனக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுகின்றேன், இவ்வளோ துன்பப்படுகின்றேன், இவ்வளவு அதாவது கஷ்டப்படுகின்றேன், துன்பப்படுகின்றேன், அவமானப்படுகின்றேன், என்னுடைய கௌரவமெல்லாம் போகின்றது, எல்லாம் எதற்காக? உன்னை வாழ வைக்க வேண்டும், உன்னை படிக்க வைக்க வேண்டும், உனக்காகத்தான் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுடைய காதில் விழும்போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும்? யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தைகள் என்ன நினைக்கின்றது? நம்மால் தானே இவ்வளவு கஷ்டம், என்னால் தான் என்னுடைய பெற்றோர்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்கின்றது, துன்பப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று அந்த குழந்தை எண்ணுகின்றது. அவ்வாறு எண்ணும்பொழுது அந்த குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும், மனவேதனை எப்படி இருக்கும், அந்த வேதனையில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அது திறமாக இருக்குமா, சீராக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். நிச்சயமாக இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. அந்த குழந்தைகள் திசை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக பெற்றோர்கள் இருந்தும் பெற்றோர்களுடன் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். எதற்காக கூறுகின்றோம்? குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். அப்பொழுதுதான் வளர்ச்சி நன்றாக இருக்கும், முதிர்ச்சி இருக்கும், மன வளர்ச்சி இருக்கும், சீராக இருக்கும் என்று நாம் கூறுகின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களே அந்த வளர்ச்சிக்கு இடையாக இருந்தால், அந்த பெற்றோர்களே அதனுடைய மன முதிர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் இருக்கின்றது. அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் கூட அதாவது எப்படி இருக்கின்றார்கள்? மன வளர்ச்சியோடு சீரோடும் சிறப்போடும் இருக்கின்றார்கள், நல்ல இன்டெலிஜென்ஸோடு இருக்கின்றார்கள், அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் இருந்து என்ன பயன்? இது பெற்றோர்கள் இருந்தால் என்ன, பெற்றோரிடம் அந்த குழந்தை வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன? பெற்றோர்களால் என்ன பலன் இருக்கின்றது? பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை சிறப்பாக வளரும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் அதை உணர வேண்டும். ஆனால் நம்முடைய இருக்கும்பொழுது நாம் சண்டையிடக்கூடாது என்பதை அவள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த குழந்தைகளை வளர்ப்பதால் என்ன பயன் இருக்கின்றது? பயன் இல்லை. அதாவது அது மட்டுமல்லாமல் சில குழந்தைகள் இருக்கின்றது, சில குழந்தைகள் பிறப்பிலேயே அவர்கள் அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள், சாமர்த்தியமாக இருக்கின்றார்கள். அது மிக அரிதான ஒன்று. அதுபோல் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளே இந்த பெற்றோர்களை சரி செய்துவிடும். இந்த பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவுகளை எல்லாம் தீர்த்துவிடும். அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு, ஒன்றாக இணைவதற்கு, சிறப்போடு இருப்பதற்கு, அதாவது மன நிம்மதி இருப்பதற்கு இந்த குழந்தைகளை வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார்கள். இன்னொன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். அதாவது குழந்தைகள் என்பது நம்முடைய பிம்பம் என்று. குழந்தைகள் என்பது பெற்றோர்களுடைய பிம்பம் தான். அது கண்ணாடியின் பிம்பம் தான், சிராஸ் காப்பி போல தான். பெற்றோர்கள் எப்படியோ அப்படி தான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் அதாவது தாயுடைய தந்தையுடைய இருவருடைய ஜீன்ஸ் சேர்ந்து தான் அந்த குழந்தை உருவாகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எப்படியோ அப்படி தான் குழந்தைகள் இருக்கும். நாம் இப்படியெல்லாம் இருந்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் நாம் பெரிதாக எதிர்பார்க்கின்றோம். குழந்தை அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். குழந்தையிடம் மிக கண்டிப்பாக இருக்கின்றோம், சில முறைகளை எதிர்பார்க்கின்றோம். நாமே அப்படி இல்லை. நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி இல்லாமல் இருந்துவிட்டு குழந்தைகளின் மட்டும் எதிர்பார்ப்பது என்ன நியாயம் இருக்கின்றது? நம்மை போல தான் குழந்தைகள் இருக்கும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் கிடைக்கும். நாம் விதைப்பது ஒன்று, எதிர்பார்ப்பது ஒன்று இருந்தால் எப்படி அது? அதை யோசிக்க வேண்டும் பெற்றோர்களை. ஆக பெற்றோர்களை இதை யோசித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். ஆக குழந்தைகள் வளர்வதற்கு பெற்றோர்களிடம் இருந்தால் மட்டும் போதாது, பெற்றோர்களும் ஒரு நல்ல சிறந்த பெற்றோர்களாக, அதாவது பெற்றோர்கள் ஒருவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது அதை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். ஆனால் புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம், தெரிந்தால் மட்டும் போதாது. எனக்கு நன்றாக சமைக்க தெரியும், சமையல் தெரிந்தால் போதாது. ஆனால் அதை சிறப்பாக சுவையாக சமைக்க தெரிய வேண்டும். ஆக
தெரிந்தால் மட்டும் போதாது, புரிதல் வேண்டும். தெரிதல் என்பது வேறு, ஐ நோ என்பது வேறு, எனக்கெல்லாம் தெரியும் என்பது வேறு. ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிந்து கொண்டேன் என்பது அது வேறு. புரிந்து கொள் என்பது நாம் உள்வாங்கி அதனுடைய நல்லது கெட்டதுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு வருவதுதான் புரிதல் என்று பெயர். அதுதான் அறிவு. அறிவென்பது அது அறிந்து கொண்டு புரிந்து கொள்வது பேர் தான் அறிவென்று அர்த்தம். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அதாவது துணை புரிந்து கொள்ளவில்லை நாம் சொல்கின்றோம், அவளுக்கு தெரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, நான் எவ்வளோ சொல்கிறேன், அவள் புரிய மாட்டேங்கிறாள், அவள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றோம். தம்பதி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சொல்கின்றார்கள், அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார், இவள் சொல்கின்றார் அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவர் சொல்கின்றார் இவள் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆக ஒருவரை புரிந்து கொள்ள என்பது துணை புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, அவர் புரியவில்லை என்பதை ஓகே நான் ஒத்துக்கொள்கிறேன். அவளுக்கு அதாவது துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, இவர் புரியவில்லை, இவர் தெரிந்து கொண்டார். துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் தெரிந்து கொண்டாரே ஒழிய இவர் புரிந்து கொள்ளவில்லை. இவர் புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? புரிந்து கொண்டால் அவள் புரியும் வரை இவர் அவளுக்கு விளக்கம் சொல்வார். புரிந்து கொள்ளணும் என்பது மிக சிறப்பான ஒன்று. நாம் ஒன்றை புரிந்து கொள்ளணும் என்றால் நமக்கு மகிழ்ச்சி என்பது தானாக வந்துவிடும். நேர்களே, நீங்கள் அதாவது நாம் பள்ளியை பார்க்கின்றோம், ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார், ஆசிரியர் புரியும்படியாக சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கணக்கோ ஒரு இது புரியும் பொழுது நமக்கு நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது. புரிந்து கொள்ளும் என்றால் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். அதுபோல் புரிந்து கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி, புரியும்படி சொல்லுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பிரச்சனைகள் அங்கே வராது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரியும்படி சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடன் ஒத்துழைப்பார்கள். ஆகவே நாம் புரியும்படி நாம் செய்வதில்லை, நாம் பெயரளவுக்கு சொல்கின்றோம், புரியவில்லை என்று சொல்கின்றோம். நாம் ஒன்றை சொல்லும் பொழுது அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இல்லை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த பிரச்சனை இல்லாது. இதுபோல் நாம் புரிந்து கொண்டு இருந்தோம் என்றால் குழந்தைகளை மிக சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். குழந்தைகளும் நம்முடைய திருமணத்தில் ஒரு முக்கிய பங்கேற்று அந்த திருமணம் என்பது நிலைத்து நிற்க, ஆரோக்கியமாக இருக்க அதுகள் வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். அறிவியல் ஆய்வு என்பது 3 தடங்களில் நடக்கிறது என்று சொல்லலாம். ஒன்று பூமிக்கு மேலே, இன்னொன்று பூமிக்கு உள்ளே, மூன்றாவது பூமிக்கு வெளியே. இந்த பூமிக்கு வெளியில் நடக்கிற ஆய்வைத்தான் நாம் வானியல் ஆய்வு என்று சொல்லுகிறோம். அதை அஸ்ட்ரானமி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். இன்றைக்கு ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் என்கிற அந்த வான் இயற்பியல் என்பது மிக விரிவாக உலகம் முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கிற ஒரு கல்வியாக இருக்கிறது. இதில் பூமியின் தடத்தில் எத்தனையோ ஆய்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. பூமிக்குள்ளே அதை நாம் ஜியாலஜி, புவியியல் என்று குறிப்பிடுகிறோம். ஆனால் பூமிக்கு வெளியில் நடக்கிற ஆய்வு, இன்றைக்கு எத்தனையோ விதமான கோடிக்கணக்கான நட்சத்திரங்களும் எத்தனையோ விதமான இந்த கோள்கள், பிளானட், கிரகங்களும் இருக்கின்றன. எனவே நம் பூமிக்கு வெளியிலே வேறு என்னென்ன உலகம் இருக்கிறது, பூமியைப் போல இன்னும் எத்தனை பூமிகள் இருக்கின்றன, எத்தனை சூரியன்கள் இருக்கின்றன. நாம் ஒரே ஒரு கதிரவன் தான் என்று கருதி கொண்டிருக்கிறோம். இல்லை, பல கதிரவன்கள் இருக்கின்றன. இந்த ஒரு கதிரவனை சுற்றி இருக்கிற இந்த உலகத்தை தான் நாம் சோலார் ஃபேமிலி, ஒரு சூரிய குடும்பம் என்று சொல்லுகிறோம். இந்த சூரிய குடும்பத்தில் செவ்வாய் இருக்கிறது, வெள்ளி இருக்கிறது, மிகப்பெரிய கோள் ஆன வியாழன் இருக்கிறது. ஆனால் நமக்கு மிக அருகில் இருப்பது சந்திரன் தான். அதைத்தான் நாம் திங்கள் என்று சொல்லுகிறோம். அது சரியாக சொல்ல வேண்டுமானால் நிலா என்பது இன்னொரு கோள் அல்ல, அது பூமியினுடைய துணைக்கோள், சேட்டலைட் என்று அதற்கு பெயர். இப்படி சனி கிரகத்திற்கு போனால் அங்கே ஏராளமான துணைக்கோள்கள், ஏறத்தாழ 64 சந்திரன்கள் இருக்கின்றன என்கிறார்கள். ஒருவேளை நாம் சனி கோளில் நின்று பார்த்தால் ஒரு முழு பௌர்ணமி இரவில் வானத்தில் 64 நிலாக்கள் தெரியக்கூடும். பூமிக்கு ஒரே ஒரு துணைக்கோள் தான், அது சந்திரன். அந்த சந்திரனை, அதுதான் பூமிக்கு மற்ற எல்லா கோள்களையும் விட பூமிக்கு அருகில் இருப்பது. அதை எட்டி பிடித்து விட வேண்டும் என்பதுதான் 20ஆம் நூற்றாண்டில் தொடங்கிய முதல் வானியல் ஆராய்ச்சியினுடைய விளைவு. அதற்கான முயற்சிகளில் உலக நாடுகள் பலவும் முயற்சி செய்தன. குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் அதில் கடும் போட்டி நிலவிற்று.
வானத்திலே நடந்ததில் முதலாக யார்? அது வாலண்டினா என்றாலும் கூட நிலவில் போய் கால் வைத்தது யார் என்றால் அது அமெரிக்காவிலே தான் நடைபெற்றது. 1969 ஆண்டு ஜூலை மாதம் 20ஆம் நாள் நீல் ஆம்ஸ்ட்ராங், ஆடின், எல்டின், காலின்ஸ் என்கிற 3 பேரும் விண்வெளிக்கு போய் சந்திரனில் இறங்கினார்கள். முதலாக காலை பதித்தவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். காலின்ஸ் அந்த விண்வெளியிலேயே அந்த ராக்கெட் என்கிற ஏவுகணையிலேயே இருந்தார். எனவே நீல் ஆம்ஸ்ட்ராங் அதாவது மனிதர்களினுடைய ஒரு பிரதிநிதியாக அந்த நிலவில் கால் வைத்த நாள் 69 ஜூலை 20. அதற்கு பிறகுதான் உலகம் முழுவதும் இந்த ஆம்ஸ்ட்ராங் என்கிற பெயர்கள் குழந்தைகளுக்கு வைக்கப்பட்டன. மொழி கடந்து, இனம் கடந்து, நாட்டின் எல்லை கடந்து ஆம்ஸ்ட்ராங் என்கிற பெயர் உலகமெல்லாம் பரவிட்டு, இல்லை ஆம்ஸ்ட்ராங் நிலாவுக்கு போகவே இல்லை என்று மறுத்து சொன்ன சில நாடுகளும் பிற்காலத்தில் இருந்தன. இருப்பினும் கூட நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் முதலாக ஒரு மனிதனாக போய் கால் வைத்த நாள் என்று இன்றைக்கும் அது குறிப்பிடப்படுகிறது. இது அறிவியல் ஆய்வில், குறிப்பாக வான் அறிவியல் ஆய்வில் இது இன்னொரு மைல்கல் என்று சொல்ல வேண்டும். யாரும் எண்ணியிருக்க முடியாது. நாம் இங்கே இருந்து பார்க்கிற போது நிலா என்பது ஒரு அழகு பொருளாகத்தான் நமக்கு பட்டது. நிலா இங்கே வா வா என்றெல்லாம் பாடிக்கொண்டிருந்த காலங்கள் மாறி நிலாவுக்கு வா வா என்று சொல்லுகிற கட்டத்தை 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நாம் அடைந்தோம். இப்போதும் தொடர்ந்து அந்த ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்போது செவ்வாய்க்கோளுக்கு போகிற முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஒரு பெரிய அறிவியல் ஆய்வின் தொடக்கமாக இந்த ஜூலை 20 என்கிற நாளை குறிக்கலாம். மனிதன் இந்த பூமி பந்திலிருந்து வெளியே வந்து அருகில் இருக்கிற ஒரு துணைக்கோளான சந்திரனில் கால் வைத்த நாள் அந்த ஜூலை 20.